வணக்கம் அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, எப்பமாவது மாடு வாங்கிய சந்தையில இருந்து இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. ஆமா, சந்தையில தான் பெரிய மாடு பொழுக்குன. ஆமா, சரியான பருவட்டு மாடு. ஆமா, நல்ல எலும்புலாம் எல்லாமே பக்காவா கெட்ட குறுக்கு மாடா. ஆமா, பெட்ட குறுக்கு மாடு. கண்ணு என்ன கண்ணுனே? பொட்ட கண்ணு. கண்ணு பெட்ட கண்ணு. அதிர்ஷ்டம் தான். நீங்க 2 அதிர்ஷ்டமா அடிச்சு என்ன. சரி, மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? மாடு 3000 மாடு. 3000 மாடு. சரி, மடி செட்லாம் நல்லா இருக்கு. காம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு செக் பண்ணியாச்சா? ஆமா, ஒரே ஒரு காம்பாடி. ஒரு காம்பாடியா? ஆமா, 3 காம் மாடு தான். 3 காம் மாடு தான். சரி, எவ்வளவு விலை சொன்னாங்க? அவரு 60 ரூபாய் சொன்னாரு. 60,000 ரூபாய். ஆமா, பயங்கரமா தான் சொல்லிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டிய? நான் ஃபர்ஸ்ட் கேள்வி 35 ரூபாய் கேட்டேன். 35,000 கேட்டிய. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஃபைனலா 42 முடிச்சேன். 42 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? சரி, ஓகே. கறவை எவ்வளவு இருக்கும் மாட்டுல? அவரு 15 சொன்னாரு. 15 லிட்டர். அவ்வளவுலாம் வராது அப்படிதானே? 4 நாள் 8 வரும் நான் நினைச்சுக்கிட்டேன். 8 லிட்டர் பால் வரும். ஆனா அடுத்ததுக்கு நல்லா கறவை இருக்கும். ஆமா, மாடனா ரொம்ப உடசலா தான் இருக்குனே. ஆமா, அதனாலதான் அது ரேட் குறையா இருக்கு. இந்த ரேட். ஆனா எல்லாம் நல்ல வளப்புல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 4 காம்பு இருந்தா அந்த மாடு என்ன ரேட்னு வரும்? 80 ரூபாய் சொல்லுவாரு. 80 ரூபாய் சொல்லுவாங்கண்ணே. ஆனா மாடு நல்ல மாடு. நல்ல மாடு. நம்ம தன்காட்டு மாடு தானா? தன்காட்டு மாடுங்காரு, பவர் சத்திர மாடுங்காரு. எந்த மாடுனாலும் நம்ம போடுற தீவனத்தை எடுத்துக்கிட்டா ஒரு லிட்டர் பால் நம்ம ஏரியா எவ்வளவுண்ணே? எங்க ஏரியால 32 ரூபா. 32. சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த மாடு காடு கொஞ்சம் நல்லா இருக்குமா? மேயாண்டா நம்ம தொழுல கிடந்தா போதும். என்ன தீவனம் குடிக்கணும்? அடர் தீவனம் நீங்க சொன்னதான். நம்ம கோஎஃப்எஸ் 29 போட்டிருக்கேன். அது போக குச்சி புண்ணாக்கு, கோதுமை தவிடு, அதேதான். இதான் போட்டுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கும். நம்ம லோக்கல் வியாபாரி மகாராஜா அவர்கள் இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 4 வந்துச்சு. இன்னைக்கு எத்தனை கொடுத்துருக்கியா? 2 வித்தாச்சு. 2 நிக்கு. 2 கச்சப்னா கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு. ஆமா, இது கண்ணு மாடா? எப்படி? கண்ணு மாடு தான். 2 கண்ணு மாடு. சரி, இந்த மாடை போய் சொல்லுங்க. எத்தனாயிரத்து மாடு? எனக்கு 3000 மாடு. 3000 மாடு. கறவை எவ்வளவு வரும் மாட்டுல? கறவை 9 லிட்டர் வரும். 9 லிட்டர். 8க்கு தப்பு வராது அப்படிதான்? தப்பு வராது. எவ்வளவு விலை சொல்லியோ? 42 ரூபா சொல்லுது. எவ்வளவு நான் ஃபைனலா விடுவிய? வந்தா குறைச்சு கொடுக்குறோம். கண்ணு என்ன கண்ணு? கண்ணு காலங்கண்ணு. காலக்கண்ணு. இளங்கண்ணு தானே? ஆமா ஆமா. சரி, இந்த கச்சப்புராசு கண்ணுட்டி மாடுதான். கண்ணுட்டி மாடுதான். அத பின்னால கண்டி கிடப்பாங்க. பட்டை கண்ணுட்டி. பெட்டை கண்ணா? ஆமா. சரி, ரைட். அதிர்ஷ்டம் வாங்கிட்டு போறவங்களுக்கு வாங்கிட்டு போற. கறவை இருக்க மாட்டல? கறவை 2 வழி ஒரு 8 லிட்டர் தெளிவா இருக்கு. 8 லிட்டர் தெளிவா இருக்கு. ஆமா ஆமா. 7 தப்பு வராது. எவ்வளவு விலை சொல்லியா? அது 45 ரூபா சொல்லுது. ஃபைனல் எவ்வளவு விடுவியோ? வந்தா குறைச்சு கொடுத்துருவோம். வந்த எப்படி இந்த வாரம்? வந்தா கொஞ்சம் சுமாரா தான். சுமாரா தான் இருக்கு. நம்ம எந்த வியாபாரி? நம்ம பாளையங்கோட்டை. வணக்கம். வணக்கம்யா. 2 மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஒரு மாடு தான் நமக்கு. இன்னொரு தம்பியாப்புல மாடு. அது தம்பியாப்புல மாடு நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கியோ? ஆமா, அதுல உள்ள பெருக்காப்ல. சரி சரி. அது வந்து 20 ரூபா ரவுண்டா. 20 ரூபா ரவுண்டா. ஆமா. சொன்ன விலை எவ்வளவு? சொன்னது வந்து 25 ரூபா சொல்லிருக்காப்ல. 25 ரூபா சொன்னாங்க. 20ன்னு வாங்கிட்டு போறாங்க. 20ன்னு வாங்கிருக்கான். கறவை எவ்வளவு இருக்கும்னா? கறவை ரொம்பலாம் இருக்காது. ஒரு 3 2.5 அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 4 லிட்டர் பால் கேரண்டியா இருக்கும். கேரண்டி அவ்வளவுதான் இருக்கும். இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? சென இல்ல. கன்ஃபார்மா சென இல்ல. ஆமா. இந்த மாடு ரொம்ப உடசலா இருக்கு. என்ன காரணம்னு இதை வாங்குறீங்க? மாடு கொசுக்கடி. இப்ப நாம தேத்திக்கலாம். இள மாடு தானே? நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடை? காட்டு மஞ்சள் நல்லா இருக்குமா? நல்ல மேட்ச் நல்லா இருக்கும். இது எப்படி இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கொண்டு போய் தேத்தோம்னா எவ்வளவு கறவை கறக்கும்னே? 5 லிட்டர் பால் வரும் அப்படிதானே? 4ல இருந்து 5 ஆகும். சரி, இந்த மாடு எப்படி என்ன கணக்கு வாங்கிருக்கியா? இது இப்ப 17 ரூபா. 17 ரூபா. ஆமா. சொன்ன விலை எவ்வளவு? சொன்னது அவர் வந்து 20 ரூபா சொன்னாரு. 17 வாங்கிருக்கேன். 17. எவ்வளவு கறவை வரும்னே? கறவை ஒரு 2.5 3 அவ்வளவு. மாடு வத்துப்பால் மாடு தான். வத்துப்பால் நல்லா இருக்கும். அடுத்தது நல்லா இருக்கும். ஆனா சென இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? சென இருக்கு மாதிரி தெரியல. நம்ம சென இது பண்ணலாம். நேரத்துக்கு இருந்தாலும் நல்லது. இல்லன்னா நம்ம தான் காலை போட்டுக்கிடணும். என்ன தீவனம் குடிக்கணும் மாட்டுக்கு? இப்போதைக்கு மாடு காட்டுல மேயும், வீட்டுல இருந்து தவிடு புண்ணாக்கு போட்டு தண்ணி கட்டுறதான். 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு? நம்ம ஏரியால வந்து 1 லிட்டர் பால் 50 ரூபா. 50 ரூபா. ஆமா, 50 ரூபா. நம்ம சிட்டில தான் நீங்க இருக்கீங்க. ஆமா ஆமா. நம்ம மாடு ரொம்ப லாபம் இருக்கா இல்லையா? நம்ம கங்கை கொண்டான் வடகரை. கங்கை கொண்டால இருக்கீங்க. ஆமா. மாடு ரொம்ப லாபம் இருக்கா இல்லையா? இருக்கும். நம்ம பாக்க பொறுத்து இருக்கு. எத்தனை மாடு வச்சிருக்கியோ? நம்மகிட்ட இதை சேர்த்து 2 மாடு தான் இருக்கு. அதிகமா இது இளம் மாடா இருக்குன்னா? ஆமா, இளம் மாடு. இளங்கண்ணு தானே? இளங்கண்ணு தான். இதெல்லாம் ஒரு 10 வருஷம் கவலாம் வச்சுக்கலாம். 10 வருஷம் கவலாம் வச்சுக்கலாம். இல்ல நம்ம சம்சாரி சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூட வைக்கல, கொஞ்சம் போட்டா போதுனே. ஒரு வயசான ஆள் மேய்க்கிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது எவ்வளவு கொடுத்துருக்கியோ? இது 33 கொடுத்துருக்கு. 33. எந்த போகுது இது? நம்ம ஏரல் பக்கத்துல போகுது. ஏரல் பக்கம். ஆமா. சரி, ஓகே. வணக்கம். நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கியோ? 2. வாரம் 2 மாடு வாங்கிருக்கீங்க. 1 2 வாங்குவோம். 1 2 எப்போதுமே வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு இந்த மாடு வாங்கிருக்கீங்க. நல்ல வெள்ளை கொம்பு. ஆமா. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கீங்க? இது 2000 மாடு தான். 2000 மாடு. இளஞ்சனுக்கு வாய்ப்பு இருக்கா? செனதான். அவர் 5 மாடு சென இருக்கும். 5 செக் பண்ணியாச்சு. சென இருந்தாதான் வாங்கி, இல்லன்னா வாங்க மாட்டேன். வெறுதா மாடு வாங்கவே மாட்டேன். எவ்வளவு தந்தாலும் பால் மாடு வாங்க மாட்டேன். பால் மாடு வாங்க மாட்டியா? சரி, கறவை எவ்வளவு சொன்னாவ? கறவை ஒரு 3 லிட்டர் போல் இருக்கும். 3 லிட்டர் போல. எவ்வளவு நாள் கறக்கணும்? 2 மாசம் கறக்கும். 7 மாசம் இருக்கா? அதுக்கப்புறம் விட்டுருலோ? ஆமா. சொன்ன விலை எவ்வளவு? விலை சொன்னது 30 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய் முடி வாங்கிருக்கு. 25 ரூபாய் முடிச்சு வாங்க. ஏன்னா நமக்கு லாபம் தானே இந்த மாடு. ஆமா ஆமா ஆமா. சென இருந்தாலும் லாபம் தான். இருந்தாலும் லாபம் தான். இல்லன்னா லாபம் தான். இல்லன்னா லாபம் தானே. சரி, ஓகே. ஐயா, இது புள்ள நிறமான மாடு. புள்ள நிறம். எத்தனாயிரத்து மாடுங்கயா? இது ஒரு 4 தீனி இருக்கும். 4 தீனி இருக்கும். இது எத்தனை மாசம்? இது ஒரு 8 மாசம் இருக்கும். 8 மாசம். செக் பண்ணியாச்சு. எவ்வளவு விலை சொன்னாவ?
விலை 30 ரூபா சொன்னாலும் 27 வாங்கிருக்கு. 27 வாங்கிருக்கீங்க. ஆமா. சரிங்க, இந்த உடச்சல் மாடை வாங்கிட்டு போறோம். நீங்க எனக்கு தனியா என்ன தீவனம் கொடுப்பீங்க? என்ன அதியா? புல்லு. வேற புல்லு வேற என்ன கொடுப்பீங்க? புல்லு தவிடு புண்ணாக்கு எல்லாம் உண்டு. எல்லாம் உண்டு. ஆமா. கரெக்டா பருவத்து வரும்போது வித்துருவா வைக்க முடியல? இதை கேட்டா கொடுத்துருவோம். மாடு வித்துருவோம். ஈனமே வித்துருவீங்க. ஆமா. பை வச்சா வித்துருவீங்க. ஆமா. சரி, ஓகே. நம்ம எந்த வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கிரு மாடு அப்படிதானே? ஆமா. நல்ல ஒரு கிராஸ். கிரு கிராஸ் ஒரிஜினல் கிடையாது. நல்ல பால் கொம்போட சரியான உருவம் ஒண்ணுனே. சரி, மாடு எத்தனை மாடா இருக்கும்னே? 4000 மாடு. செனருக்கு வாய்ப்பு இருக்கானே? செனருக்கு வாய்ப்பு இருக்கா? சென இல்ல. விருதா மாடுதான். ஆமா. சரி, எவ்வளவு விலை சொல்லுவீங்க? 65 ரூபாய் சொல்லுதான். 65,000. எது வரை கேள்வி இருக்குண்ணே? 60 வரை கேள்வி. 60 வரை கேள்வி. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 62 தான் கொடுக்கணும். 62 தான் கொடுப்பியா? ஆமா. மாடு சம்முன்னு வளர்த்துக்காங்கண்ணே. ஆமா. எந்த ஏரியா மாடுண்ணே? வள்ளியூர் மாடு. ஆமா. உங்களுக்கு வள்ளியூர் தான்? ஆமா. சரி, ஓகே ஓகே. சந்தையில ஒரு எருமை போத் அப்படித்தானே? ஆமா. பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 4 பல்லு. என்ன 4 பல்லு? 4 பல்லு எருமை தானே? சரியான எருமை. என்ன பிரீட்னு இது? இது முரா டைப்ல சார். முரா டைப் அப்படிதானே? ஆமா. சரி, எப்படி விலை சொல்லி என்ன அதுனே? வேலை வாங்கினது 75,000. 75,000. கேள்வி எவ்வளவு இருக்குங்க? கேள்வி 60 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 60 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. 75 விட்டுலாமா? வேண விலைக்கு 70 நாள் விட்டுற வேண்டியதான். 70 நாள் விட்டுற வேண்டியதான். வேற வழியே இல்லைண்ணே. ஆமா. ஆனா செம எருமை என்ன இது? ஆமா. பார்க்க எப்படி இருக்கு? தோரணையா இருக்கு. வளர்ப்புனாலும் வாங்கிட்டு போய்க்கலாம். ஆமா, வளர்ப்புக்காக. ஓகே. நீங்க எந்த வியாபாரி? நமக்கு சாத்தூர். சாத்தூர். உங்க நம்பர் சொல்லுங்க பாப்போம். 90 47 99 25 40 25 40 20. ஓகேண்ணா. அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்ல சூப்பர் காளை. நல்ல ஹச்சப்ல நல்ல மாப்பிள காலைக்கு அருமையா இருக்குண்ணே. பல்லு எப்படி என்ன? 6 பல்லு தானே? சேட்டெல்லாம் நல்ல ஒண்ணும் கிடையாது. நல்ல குணமா அருமையா இருக்குண்ணே. சரி, எவ்வளவு விலை சொல்றீங்க? 70,000 ரூபாய் சொல்றீங்க. எதுவரை கேள்வி இருக்குண்ணே? 55 தான் கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 65 மட்டும் தான் விடுவீங்க. நீங்க சம்சாரியா வியாபாரியா? நீங்க சம்சாரி. உங்க மாடு தான் இது? எங்க மாடு. ஓ, வீட்டுல மாடு வச்சிருக்கீங்களோ? ஹச்ச மாடு தான் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இருபறவி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒரு ஹச்ச கிராஸான மாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? மாடு கண்ணு மாடா கைப்பால் மாடா? கைப்பால் மாடு. மாடு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குண்ணே? மாடு ஒரு 4-5 மாசம் 5 மாசம் ஆயிட்டு. இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கானே? இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. வாய்ப்பு இல்ல. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? இப்போ 5-10 லிட்டர் பால் வரும்ண்ணே. 5-10 லிட்டர் பால். ஆமா. ஒரு 8க்கு தப்புறாதுண்ணே. தப்புறாது. கேரண்டியா நம்ம சொல்லலாம். சொல்லலாம். 8க்கு தப்புறா நம்ம கேரண்டியா சொல்லலாம். சரி, ஓகே. எவ்வளவு விலை சொல்லுங்க? ஏன்னா 35 ரூபாய் சொன்னேன். 35,000 சொல்றீங்க. எதுவரை கேள்வி இருக்கு? 28 ரூபாய் கேட்காங்க. 28 தான் கேட்காங்க. 28 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவு நான் ஃபைனல விடலாம்ண்ணே? ஒரு 33 ரூபாய் கொடுத்துடலாம். 33 ரூபாய் கொடுத்துடலாம். நீ எந்த வியாபாரிண்ணே? நெல்கட்டு செவல் வியாபாரி. வியாபாரியா இல்ல நீ சம்சாரியா? வியாபாரி தான். அப்படிதானே? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்களோ? ஆமாய்யா. ஒரு அச்ச பிராசன மாடு வாங்கிருக்கீங்க. மாடு தலைத்து மாடு தான் உங்களுக்கு? தலைத்து கிடாரி தான் உங்களுக்கு. நெத்தில அழகான ஒரு வெள்ளையோட நல்ல கருங்காம்பன நல்ல ஊசி காம்பு. ஆமா. சரி, மாடு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கய்யா? கறவை ஐயா 4-3 இருக்குங்க. 4-3 7 சொல்லிருக்காங்க. ஒரு 6க்கு தப்பு வராது. என்னங்கய்யா? தப்பு வராது. எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 38 ரூபா தான் இருக்கியா? 38. சொன்ன விலை எவ்வளவுயா? 40 ரூபா சொன்னாங்க ஐயா. நாங்க வாங்கிருக்கோம் 38 வாங்கிருக்கோம். 38 வாங்கிட்டு போறியா? அப்படிதானே? காட்டு மேய்ச்சல் மாடு நல்லா இருக்குமா? நல்ல மேயும். இல்லாம வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியா? வீட்டுல மாடு இருக்கு. 4-5 மாடு. 4-5 மாடு. ஒரு லிட்டர் பால் நம்ம எவ்வளவுயா? அது பால் பண்ணையில 35 ரூபா. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் லாபம் இருக்கனாலதான் வாங்குறீங்க. சரி, ஓகே ஓகே. நன்றி. ஒரு அச்ச பிராசன மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கைப்பால் மாடு தானே? கைப்பால் மாடு. கைப்பால் மாடு. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை 5-10 லிட்டர் பால் இருக்கு. 10 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? என் கணிப்பு 5 நாள் 9 லிட்டர் பால். 9 லிட்டர் பால் கன்ஃபார்ம் இருக்கு. இளஞ்சனா வாய்ப்பு இருக்கானே? சென்னை இருக்க வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாது. அப்படிதானே? கல்நொட்டி மாடு. இளம் மாடுதான். இளம் மாடுதான். ஒரு எத்தனை வருஷம் வச்சுக்கலாமே? ஒரு 4-5 ஈத்துக்கு வச்சுக்கலாம். காட்டு மேய்ச்சல் மாடா? அப்படி காட்டு மேய்ச்ச காட்டு மாடுதான். மேய்ச்ச காட்டு மாடுதான். எவ்வளவு விலை சொன்னாவோ? எங்களுக்கு 35 ரூபா ஆச்சு. 35,000 ஆச்சு. சொன்ன விலை 35. ஆமா. முடிச்சது எவ்வளவு? 32,000. 32,000. எங்க போகுதுண்ணே? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சங்கரங்கோயில் பக்கம் போகுதுண்ணே. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை இந்த வாரம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. விலைகள் பரவாயில்லையா? விலைகள் கொஞ்சம் தோதுவா இருக்கு. ஆமா. சரி, ஓகே. நன்றி. வணக்கம். மொத்தம் 4 கண்ணுட்டி கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எருமை கண்ணுட்டி சேர்ந்து நிக்கிறேன். ஆமா. ஜெர்மனி ஹெச்எப் தானா? எல்லாம் ஹெச்எப் தான். சரி, இந்த ஃபர்ஸ்ட் கண்ணுட்டி பத்தி சொல்லுங்கண்ணே. ஆனா ஒரு ஜெர்சி ஹெச்எப் மிக்சிங்ல ஆல் பிளாக்ல மோட்டி கண்ணுட்டுன்னு. மோட்டி பீட் அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் கண்ணா இருக்கும்ண்ணே? 6 மாசம் இருந்து 7 மாசம் இருக்கும். எவ்வளவு விலை சொல்லுதிய? 15,000 விலை சொல்றேன். எவ்வளவு ஃபைனல் விடுவீங்கண்ணே? 14,000 கொடுத்துடலாம். 14 விட்டுலாம். கருப்புல எவ்வளவு சொல்லுங்க? எந்த கருப்புல அது ஹெச்எப் 16,000 இருந்தது 15,000 கொடுத்துடலாம். 15,000 கொடுத்துடலாம். எருமை எப்படி சொல்லுங்க? எருமை 14,000 இருந்தது 13,000 கொடுத்துடலாம்.
கிடாரியா காளையா? கிடேரி கிடேரி கிடாரி. இந்த லாஸ்ட் வெள்ள இது ஜெர்மன் பிரீடுங்க, கண்டுபிடி நல்ல பிரீடு. இதெல்லாம் அங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அதுக்காக விலை வேற. 15,000 சொல்ற 14,000 கொடுத்துடலாம். 14,000 கொடுத்துலாம். கரெக்டா நம்ம லொகேஷன் ராதாபுரம். கரெக்டா செனபுரத்துல உள்ள சேலபுரத்தில் உள்ள கிடையாது. செனபுரத்துல வாங்கிடலாம். ஆமா ஆமா, எல்லாம் கர்நாடகா நூட்டி தான். கர்நாடகா கண்டி தான். நம்ம லொகேஷன் ராதாபுரமா? ஆமா ராதாபுரம். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 63 84 899 656. மறுபடியும் சொல்லுங்க. 6384 899 656. ஓகேண்ணா, நன்றி. வணக்கம். நாட்டு காளை அப்படிதானே? ஆமாங்க. பல் போட்டுதா பல் போடாதா? போடாது. பல் போடாதது. நம்ம எந்த ஏரியா மாடு? மதுரை காட்டு மாடு மாதிரி இருக்கு. மதுரை கட்டு மாடு. மதுரை காட்டு மாடுதான். சரி, ஓகே. எப்படி விலை எப்படி சொல்லியோ? விலை 25 ரூபா சொல்றேன். 25,000. எவ்வளவு கேள்விக்கா இருக்கு? கேள்வி 19 20 தான் கேட்க. 19 20 தான் கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல விடலாம்? ஃபைனல்னா 22 தான் போட்டு நீ விட்டுருவோம். சம்சாரியா வியாபாரியா? வியாபாரம் தான். நீ வியாபாரி தான். சரி சரி. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை பொதுவா தான் இருக்கு. பொதுவா தான் இருக்கு. அந்த அளவுக்கு இழுப்பு இல்லையா? அந்த அளவுக்கு இழுப்பு இல்ல. இழுப்பு இல்ல. வணக்கம். வணக்கம். 2 மாடு மொத்தம் வாங்கிட்டு போறீங்க. ஒரு ஜெர்சி கிராஸான மாடு, ஒரு அச்ச கிராஸான மாடு. ஆமா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இந்த மாடு எத்தனாயிரத்து மாடுண்ணே? இது 2000 தான். 2000 மாடு. கைப்பால் மாடு தானோ? ஆமா, கைப்பால் மாடு தான். தரவு எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணே? கரை 7 லிட்டர் சொல்லிருக்காங்க. 7 லிட்டர் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? எப்படி 7 லிட்டர் இருக்குது? இருக்கும். ஆ. சொன்ன விலை எவ்வளவு? சொன்னால 35 ரூபா சொன்னாப்ல. எவ்வளவு கேட்டீங்க? 29. 29 வாங்கிட்டு போறீங்க. இளைஞனுக்கு வாய்ப்பு இருக்கா? சேனல்லாம் சொல்ல முடியாது அப்படிதானே? கறவை நல்லா இருக்குமாண்ணே? நல்லா இருக்கு. குணமும் நல்லா இருக்கா? வணக்கம் வணக்கம். 2 மாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. 2 மாடுமே பால் மாடுதான் இல்ல எப்படி? இன்னும் யாது? பால் மாடு பால் மாடுதான். ஆனா மாடின்னு 4 இருக்கும். இளஞ்சனா இருக்குமா எப்படின்னா? ஆமா. இள மாடு மாட்டுல. இள மாடுதான். இளஞ்சனா இருக்குமா? சினைக்கு நமக்கு சந்தைக்கு வாங்குறதுனால கேரண்டி சொல்ல முடியாது. கேரண்டி சொல்ல முடியாது. இது எவ்வளவு? இது எத்தனாயிரத்து மாடா இருக்கு? எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? தலையீத்து மாடு 2வது வீத்து. இது எவ்வளவு பால் எவ்வளவு இருக்கு இந்த மாட்டுல? இந்த மாட்டுல நல்லா இப்போதைக்கு இருந்தா 2 லிட்டர் 2 லிட்டர் இருக்கும். எவ்வளவு விலை சொன்னா முடிச்சிருக்கீங்க? 19 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. அந்த மாடு எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? அது எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 20,000 முடிச்சு. எந்த ஊர் போதுங்கயா? இது வந்து அச்சன் புதூர் போகுது. அச்சன். கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த சந்தையில இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலப்பாளையம் மாட்டு சந்தையில இருக்கோம். இந்த சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்தை. மினிமம் 9:30 10 மணியோட இந்த சந்தை முடியுது. சரிங்களா? அந்த சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாடுகள் வரும். லோ பட்ஜெட் மாடு, கை பால் மாடா இருக்கட்டும், கண்ணு மாடா இருக்கட்டும், லோ பட்ஜெட் 15,000 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40,000 45,000 வரைக்கும் மாடுகள் வரும். நீங்க இந்த சந்தைக்கு வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் வரணும். சரிங்களா? திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கிருந்து மேலப்பாளையத்துக்கு பக்கம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான மாடுகள், அதே மாதிரி கால் அதிகமாக வரும், எருவு மாடு அதிகமாக வரும், எருமாவை கண்ணுட்டி வரும், வளப்பு கண்ணுட்டி வரும், வத்துப்பால் மாடு வரும். என்ன விதமான மாடுகள்னாலும் இந்த சந்தைக்கு வாங்கிடலாம். இந்த சந்தையில வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த சந்தையில இருக்க மாடுகள் எல்லாமே நீங்க வரணும்னு ஆசைப்பட்டா காலமே வந்துருங்க. திங்கக்கிழமை காலைல 5 மணிக்கு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் நல்ல மாடு. ஒரு காலக்கனுடைய இளங்கன்னு மாடு தான். மாடு பார்த்தீங்கன்னா விலை பேசி படியாமல் இருக்கு. யாருமே எல்லாரும் கேட்டு விலை பண்ண அமையாம போறாங்க. இந்த மாடெல்லாம் கறவை பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 15 லிட்டர் பால் கண்டிப்பாக இருக்கும். நல்ல தன்காட்டு மாடு. மாடு பார்க்க நல்ல கொஞ்சம் நாடு மிக்ஸாக இருக்கு. கொம்பு பாத்துல தெரியுது.